ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து எப்படி பெர்ஃபெக்ட்டா பண்ணலாம் அப்படிங்கறத உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். நம்ம சேனலுக்கு நீங்க யாராவது புதுசா உள்ள வந்திருக்கீங்கன்னா மறக்காம கீழ போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் என்னால இந்த வீடியோவை டெலீட் பண்ண மனசு வரல அப்படிங்கனால இதை ஃபுல் வீடியோவா உங்களுக்கு அப்லோட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்ட்டு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு வந்து நமக்கு ஒரு 3 பெரிய உருளைக்கிழங்கு தேவைப்படும். என்கிட்ட வந்து ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கு இருக்குது, கூடவே கொஞ்சம் குட்டியாக ஒரு உருளைக்கிழங்கு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல பெரிய சைஸாக உருளைக்கிழங்கு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இதை நம்ம 3ஐயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி நான் பண்ணுற இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெசிபி மாதிரியே நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டை விட நீங்கள் உங்கள் வீட்லேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாகவும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இந்த தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இதை நம்ம இப்போ நீளமாக வந்து இந்த குச்சி சைஸில் வந்து கட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு ஒரு முக்கியமான ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கட் பண்ணுற விதம் தான். ரொம்ப மெலிசாவும் கட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் கட் பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து 2 கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குல 2 பக்கமும் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்த நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி சைஸில் கிடைக்கும். இல்லை அதை வந்து உங்களுக்கு வேஸ்ட் பண்ண தோணலை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் வந்து நீளமாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி எல்லா உருளைக்கிழங்கு பீசஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக. இப்போ நான் இந்த உருளைக்கிழங்கு பீஸ் எல்லாமே இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும், ரொம்ப வந்து மெலிசாக கட் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஒரு நார்மல் வாட்டரில் இதை நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு டைம். இப்போ வந்து நான் ஒரு நார்மல் வாட்டர் கூடவே ஒரு 5-6 ஐஸ் கட்டி பீஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நமக்கு வந்து ஒரு 3 வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் வாஷ் பண்ணிட்டோம் கட் பண்ணதுக்கப்புறம். 2வது டைம் வாஷ் பண்ணும்போது நம்ம ஐஸ் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு பீசஸ் எல்லாமே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் இந்த ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சா போதும். லைட்டாக இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம வந்து ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு ட்ரையான பெரிய பிளேட்டில் இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக வந்து மேலே போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து தண்ணி இல்லாமல் ஒரு காட்டன் துணியிலையோ அல்லது ஒரு காட்டன் பேட்லேயோ நம்ம இதை வந்து ஃபுல்லாக துடைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்களும் ஒவ்வொரு ஸ்டெப்புமே பொறுமையாக பண்ணிங்கன்னா நமக்கு ரிசல்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். இப்போ 3rd ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு சின்ன பாத்திரத்தில் நல்ல சுட சுட இருக்கிற தண்ணியை வந்து இந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு நான் ஆல்ரெடி தொடச்சி வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு பீஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இதுக்கப்புறம் நம்ம இதையும் தனியாக எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுட்டு ட்ரை பண்ண போகிறோம். இப்போ நமக்கு இந்த வாஷ் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம மறுபடியும் இதை தண்ணி இல்லாமல் நல்லா ஒரு காட்டன் பேடலையோ அல்லது ஒரு துணியை வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெசிபி நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டான வேல கூட பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் வந்து நார்மலான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் எந்த மசாலாவுமே போடலை. ஸோ இதுக்கு வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரையாகவும் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் இதில் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரையாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு அதை வந்து கை பொறுக்கிற அளவுக்கு எண்ணெய் சூடாக இருந்தால் மட்டும் போதும். ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்கக்கூடாது ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது. இதில் வந்து ஒரு பெரிய டிப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உருளைக்கிழங்கெல்லாம் 2 டைம் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ரெஸ்டாரண்ட்லேயும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. அதனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும்.
இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது, ரொம்ப ரொம்ப மீடியமான ஹீட்ல வச்சு, எண்ணெய் சூடா ரொம்ப ரொம்ப லைட் சூடா இருக்கும்போது, இத நம்ம வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். ஸோ இப்படி நம்ம ஃப்ரை பண்ணும்போது நமக்கு இதெல்லாம் கிரிஸ்பியாலாம் ஆகாது. லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு வெந்திருக்கும் அவ்வளதான். இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணிட்டு உருளைக்கிழங்குலாம் வச்சிருக்கோம். இப்போ செகண்ட் டைம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் டைம் நீங்க ஃப்ரை பண்ணும்போது, ஆயில் நல்லா ஹீட்டா இருக்கணும். நல்லா ஹீட்டா இருக்கும்போது, நீங்க இப்ப இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே இப்படி போட்டீங்கன்னா, நல்ல நுர வரும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஃபுல் ஹீட்லயும் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மீடியமான ஹீட்லலாம் வைக்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ நீங்க ஃபுல் ஹீட்ல வச்சுட்டு, நீங்க நல்லா ஃபுல் ஹீட்ல வைக்கும்போது, இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டன் கலர்ல சேஞ்ச் ஆகும். இந்த மாரி லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா, அது நல்லா வந்து கோல்டன் கலர்ல மாறி கிரிஸ்பியா இருக்கும். ஸோ அந்த மாரி டைம்ல நீங்க எடுத்தீங்கன்னா, நமக்கு அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே கிடைக்கும். ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்பளோட சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வீட்லயே ரொம்ப ரொம்ப டேஸ்டியா, ரொம்ப ரொம்ப கிரிஸ்பியா பண்ணிட்டோம். ஸோ, நான் இந்த வீடியோ ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன். இதோட ப்ராசஸ் இவ்ளோ இருக்கிறதுனால, 1 நிமிஷத்துல மட்டும் போட்டுட்டு என்னோட மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஆறல. அதனால தான் வந்து இந்த வீடியோவ யூஸ்ஃபுல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு லாங் வீடியோல போட்டிருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னா, மறக்காம நம்மளோட சேனல்ல கமெண்ட்ஸ்ல வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த மாரி நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி மினி விளாக்ஸ், டெய்லியும் ரெசிபி வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இதே மாரி ஒரு சூப்பரான வீடியோவோட விளாகோட நான் வந்து உங்கள மீட் பண்றேன். அண்டில் தென் பை ஃப்ரம் ஆங்கிலோ தமிழச்சி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் ஃபிரெண்ட்ஸ்.